இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிற ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வசனம் ரோமர் 8:28 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறவர், அதுதான் வேதம் சொல்லுகிறது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும் பொழுது பல கேள்விகள் வரும், பல போராட்டங்கள் வரும். ஆனால் ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொரு பாதையும் நமக்கு நன்மைக்கு என்பதை பின்பு தான் அறிந்து கொள்வோம். முன்பாக அதை பார்க்கும் பொழுது பதறுகிறோம். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். சந்தோஷமாய் வெளியே வருகிறார்கள். கானானுக்கு நேராய் வழி நடத்துகிறார். சுற்றி போக பண்ணினார் வேதம் சொல்கிறது. செங்கடல் வழியாய், வனாந்தரத்தின் வழியாய். அதுக்கு ஷார்ட்கட் ரூட் இருக்குது. ஆனால் தேவன் அந்த பாதையில் நடத்தவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஒருவேளை அவர்களுக்கு அது முதலில் தெரியவில்லை, பின்பு அவர்கள் அதை உணர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் செங்கடல் வழியாக போகிறார்கள். ஆனால் பின்பு மீண்டுமா அந்த பார்வோன் அவனுடைய கூட்டத்தார் அத்தனை பேரும் ராணுவத்தோடு இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாக்க புறப்பட்டு வருகிறார்கள். ரதங்களோடு, குதிரைகளோடு, ஆயுதங்களோடு வரும் பொழுது பயப்படுகிறார்கள், அலறுகிறார்கள். அப்பொழுது முன்பாக செங்கடல் இருக்கிறது. என்ன செய்வது? தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்து கொடுக்கிறார். வேகமாய் அக்கறைப்படுகிறார்கள். அதே சேனையும் உள்ளே வருகிறது, பார்வோன் அவன் சேனைகளும். இவர்கள் அதற்குள் அக்கறைப்பட்டவுடனே மீண்டும் அந்த செங்கடல் அவர்களை மூடிவிடுகிறது. ஒரு நிரந்தரமான முடிவு சத்துருக்கு வருகிறது. ஏன் இந்த பாதை, எதற்கு இப்படி என்று சொல்லி பல கேள்விகள். ஏன் இந்த பலவீனம், ஏன் எனக்கு போராட்டம் சொல்லி புலம்புறீங்களா? அதில் ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் சில காரியங்களை அனுமதிப்பார் நம்முடைய வாழ்க்கையில. அது உடனே அதனுடைய காரியம் நமக்கு தெரியாது, பின்பு ஒரு நாள் அதை புரிந்து கொள்ள முடியும். 15 வயதில் ஒரு மிஷினரி கொடுகையிலே ஒரு இளம் வாலிபன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறான். தான் மிஷினரியாக போக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். தன் பொருத்தனையும் பண்ணிவிட்டான். 18வது வயதில் ஒரு விபத்தில் சிக்கிக் கொள்கிறான். காலிலே அடிபடுகிறது. அந்த ஒரு காலை அவன் எடுக்க வேண்டியதாகிவிட்டது. அதற்கு பதிலாக கட்டையினாலான மாற்றுக்கால் ஒன்றை அதிலே பிக்ஸ் பண்ணி விட்டார்கள். அதிலே போய் கொண்டிருக்கிறான். தன்னுடைய படிப்பு மற்ற காரியங்கள்லாம் பார்த்து கொண்டு போய் அவனுக்குள்ளே அந்த தீர்மானித்த அந்த ஒரு தீர்மானம், அதிலிருந்து அவன் மாறவில்லை, பின்வாங்கவில்லை. எப்படியாவது ஆண்டவருக்கு நான் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம் அவனை அழுத்தினபடியினாலே அவன் மிஷினரியாக எங்காவது ஒரு இடம் போக வேண்டும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டிருந்தபடினாலே 25வது வயதிலே ஒரு 5 பேர் அடங்கிய ஒரு குழுவாக இணைந்து ஜபித்து பாரத்தோடு ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவுக்கு போறாங்க. அங்குள்ள காட்டுவாசியின் மத்தியிலே இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அவர்களை நாகரிகத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அவர் மனிதர்களை அப்படியே சமைத்து சாப்பிடுகிற கூட்டம். போயிருக்கும்போது அங்கு போய் அந்த இடத்தை, அந்த காடுகளுக்குள்ளே கடந்து அந்த காட்டுவாசி மக்கள் இருக்கிற இடத்தை போய் அடைந்து விட்டார்கள். அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அவர் ஆண்டவருக்கு நடத்த வேண்டும் என்று சொல்ல அங்குள்ள ஜனங்கள் பயங்கரமான கொடூரமானவர்கள். இவர்கள் போன உடனே பிரித்து கட்டி வைத்து விட்டார்கள். இவர்களை சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லி முடிவு பண்ணிவிட்டார்கள். இவர்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை, என்ன செய்வது என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் இவர்களை மாற்ற நினைத்தோம், இப்பொழுது அவர்கள் கைகளில் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி புலம்புகிறார்கள். தங்கள் பாரம்பரிய நடனத்தை ஆடின பின்பு அவர்களை வெட்டி சமைக்கலாம் என்பது அவர்கள் அந்த குழு தலைவனுடைய திட்டம். உடனே நடனம் ஆரம்பித்து விட்டது. அந்த குழு தலைவன் நடத்திட்டு நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபீஸ்ட் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி சந்தோஷத்தில் ஆடி குதிக்கிறார்கள். அப்பொழுது இந்த வாலிபன், இந்த மிஷினரியா 5 பேர் போன அந்த குழுவில் இருக்க அந்த வாலிபன் தலைவனை கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நீங்கள் எங்களை சாப்பிடுவதில் ஒன்றும் பிரச்சனை அல்ல, ஆனால் எங்களுடைய கறி, இந்த சரீரத்துடைய மாம்சம் உங்களுக்கு ருசியாக இருக்காது. யோசிக்கிறான், என்ன சொல்றான் அப்படின்ட்டு. வேண்டுமானால் நீங்கள் ட்ரையல் பாருங்க, என் காலில் ஒண்ணு நான் வெட்டி தரேன், அதை ஃபர்ஸ்ட் நீங்க சமைச்சு பாருங்க, அது நல்லா இருந்ததுன்னா நீங்க எல்லாருமே வெட்டி கொண்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுகிறான். ஓகே சரின்னு சொல்லும் பொழுது இவன் அந்த கால் ஏற்கனவே மரத்தினால் செய்யப்பட்ட கால் அல்லவா, அதை வெட்டி கொடுக்கிறான். அதையெல்லாம் வெட்டி கடிச்சு பாக்குறாங்க, கடிக்க முடியாது. உடன் அது விறகு மாதிரி இருக்கனால இவங்க சரீரமே இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விட்டு விடுகிறான். பாருங்கள், அவர்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அடுத்து பயம், அவங்க ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு விட்டார்களா. என்னடா வித்தியாசம், எப்படிப்பட்ட மனிதர்கள் நாங்க பார்த்ததில்லை, இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு தேவ சக்தி இருக்குன்னு சொல்லி பயந்து அவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறவர்களாய் மாறிவிட்டார்களாம்.
அந்த தீவில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கக்கூடிய அளவுக்கு அங்கு ஊழியத்திற்கு ஆண்டவர் வழியை திறந்து விட்டார். அன்று ஒரு நாள் விபத்து நடக்கும் பொழுது ஒருவேளை அந்த சகோதரன் நினைத்திருக்கலாம், ஐயோ என் கால் போய் விட்டதே, நான் ஒரு கால் இழந்து நொண்டியாகி விட்டேனே. இல்லை, அதிலும் கர்த்தர் ஒரு நன்மை வைத்திருந்தார். அவருடைய ஜீவன் மட்டுமல்ல, கூட ஊழியத்துக்கு போன அத்தனை பேருடைய ஜீவனும் காப்பாற்றப்பட்டது. அந்த தீவில் உள்ள ஜனங்கள் எல்லாம், அந்த முரட்டாட்டம் உள்ள மனிதர்களை சாப்பிடுகிற ஜனங்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொண்டு சுபாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் மற்றவர்களைப் போல ஆடைகளை அணிந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவர்களாய் மாறிவிட்டார்கள். சோர்ந்து போயிருக்கலாம், ஏன் இந்த எப்படி ஆயிட்ட, இந்த வியாதி வந்துச்சு, இந்த நிலைமை ஆயிடுச்சு, எதை குறிச்சு கவலைப்படாதுங்க. நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் போதும், அவரை நேசித்தால் போதும், சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். ஒருவேளை தீமை நடந்திருக்கலாம், அதையும் நன்மையை மாற்றி கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி துரோகம் பண்ணியிருக்கலாம், அதிலும் நன்மை இருக்கிறது. அதை பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, சகலத்தின் நன்மைக்கு எதுவாக நீ மாற்றிக் கொடுக்கிற வேதம் சொல்கிறது. இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை நீ பாதிப்புக்குள் இருக்கலாம், ஆபத்தில் இருக்கலாம், விபத்தில் சிக்கியிருக்கலாம், கொடிய வியாதியினால் தாக்கப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு என்ன செய்வது தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். நாங்கள் ஆண்டவரை தானே பின்பற்றினோம், நாங்கள் ஜெபித்தோமே, நாங்கள் எவ்வளவு காரியங்களில் உண்மையாக இருந்தோம், இவ்வளவு காரியங்கள் நாங்கள் நன்மை தானே செய்திருக்கிறோம் சொல்லி அங்கலாய்ப்போடு எங்களுக்கு தீமை வந்து விட்டது, எங்களுக்கு நஷ்டம் வந்து விட்டது, எங்க வாழ்க்கை இப்படி ஆகிட்டதேன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள், உண்மை உத்தமமா இருந்த ஆண்டவர் இப்படி நடந்துச்சேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு நினைவு கூர்ந்து அதில் இருக்கிற நன்மைகளை பார்க்க, அதில் இருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும். தைரியப்படுத்துங்க. நன்மைக்கு எதுவாக நீ நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். இதைதான் வேதமும் சொல்கிறது. நமக்கும் நடக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே.